வணக்கம். HDFC பேங்க் இந்திய பங்குச் சந்தையோட ஒரு முடிசூடா மன்னன்னு சொல்லலாம். ஆனா இப்போ ஒரு பெரிய புயல்ல மாட்டிட்டு இருக்கு. இணைப்புக்கு பிறகு வந்த சவால்கள், திடீர்னு ஒரு ராஜினாமா, மார்க்கெட் இண்டெக்ஸ்ல மாற்றங்கள்னு பல பிரச்சனைகள் ஒரே நேரத்துல தாக்குது. இந்த அனாலிசிஸ்ல இந்த எல்லா சிக்கல்களையும் நாம ஒண்ணு விடாம ஆழமா பார்க்க போறோம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இவ்வளவு வலுவான ஒரு கம்பெனிக்கு இது வெறும் தற்காலிக பின்னடைவு தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இந்த சம்பவங்கள் எல்லாம் பேங்கோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்க போகுது? வாங்க இதுக்கான விடையை தேடுவோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல பேங்கோட அடிப்படை மதிப்புல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா மார்க்கெட்டோட தற்போதைய தீர்ப்பு என்ன சொல்லுதுங்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இதுதான் நம்மளோட ரோட் மேப். முதல்ல இந்த சமீபத்திய குழப்பங்களுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி பேங்கோட அடிப்படை பலம் என்ன, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு ஆராய்வோம். இதுதான் நம்ம பகுப்பாய்வோட அடித்தளமா இருக்க போகுது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பேங்கோட உண்மையான மதிப்பு என்னன்னு கணக்கிடுறதுல ஒவ்வொரு மாடலும் ஒரு விதமான பதில சொல்லுது. அதாவது இதுல பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. சில மாடல்ஸ் படி பார்த்தா ஸ்டாக் பிரைஸ் அதோட உண்மையான மதிப்பை விட கம்மியா இருக்குன்னு தெரியுது. ஆனா மத்த சிலதோ இல்ல இது கொஞ்சம் அதிக விலையில தான் இருக்குன்னு சொல்லுது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு குழப்பமான ஆனா முக்கியமான சிக்னல். இது என்ன காட்டுதுன்னா, பேங்கோட வேல்யூவேஷன் அதோட பழைய உச்சத்திலிருந்து குறைஞ்சிருந்தாலும் அதோட மார்க்கெட் லீடர்ஷிப் காரணமா சில போட்டியாளர்களை விட ஒரு பிரீமியத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட PE ரேஷியோ, அதாவது ஒரு பங்கு விலைய அதோட வருமானத்தோட ஒப்பிடுறது 16.5 இருக்கு. இது ICICI பேங்க்குக்கு ரொம்ப பக்கத்துலயும் ஆக்சிஸ் பேங்கை விட அதிகமாகவும் இருக்கு. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எதிர்கால வருமானம் மற்றும் பங்கு விலைக்கான எதிர்பார்ப்புகளா எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். அனலிஸ்டுகள் எல்லாரும் வர்ற ரிசல்ட்ஸ்ல ஒரு நிலையான மிதமான வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்களோட முழு கவனமும் எங்க இருக்குன்னா, டெபாசிட் திரட்டுறதுல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்கிறதுல தான். குறிப்பா அந்த அதிகப்படியான கடன் வைப்பு விகிதத்தை, அதாவது LDR எப்படி குறைக்க போறாங்கன்றதான் எல்லாரும் உத்து பார்க்குற விஷயம். இந்த ஸ்லைடு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. என்னன்னா, இந்த ஷார்ட் டேர்ம்ல சில தடைகள் இருந்தாலும் பெரும்பாலான அனலிஸ்ட்கள் நீண்ட காலத்துல இதுல ஒரு கணிசமான வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறாங்க. சராசரி டார்கெட் பிரைஸே இப்போ இருக்கிற விலையை விட எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. இப்போ சவால்களை பத்தி பேசுவோம். ஏன்னா முதலீட்டாளர்கள் இப்போ சில முக்கியமான அபாயங்களையும் கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்பப்பா, இந்த நம்பரோட தான் நாம ஆரம்பிக்கணும். இது பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல நேரடியா தெரியாத ஆனா எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய கடமைகளை குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க் கொடுத்திருக்கிற கேரண்டீஸ், டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் மூலமா உருவாகிற ரிஸ்க் தான் இது. இது பேங்கோட நிதிநிலை மேல ஒரு மறைமுகமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. அந்த ஒரு பெரிய நம்பரை தாண்டியே முக்கியமான ஆபரேஷனல் ரிஸ்க்ஸும் இருக்கு. முதல்ல அதிக LDR, அதாவது கடன் வைப்பு விகிதம். பேங்க் வாங்குற டெபாசிட்டை விட அதிகமா கடன் கொடுக்கும்போது இது நடக்குது. இதனால பேங்கோட லாப வரம்பு குறையுது. அதுதான் NIM சுருக்கம்னு சொல்றோம். இது கூடவே வாராக்கடன் அதிகமாகிறதும் ரெண்டு பேங்கையும் இணைச்சதுல இருக்கிற ஒருங்கிணைப்பு சவால்களும் சேர்ந்துகிடுச்சு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த LDR பிரச்சனையை சமாளிக்க ஒரு தெளிவான 3 படி திட்டம் இருக்கு. 2027க்குள்ள 85-90% ஒரு நிலையான விகிதத்தை அடையணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு நம்பிக்கையான விஷயம். இந்த உள்நாட்டு சவால்கள்லாம் பத்தாதுன்னு ஸ்டாக் இப்போ 2 பெரிய வெளி அதிர்ச்சிகளும் தாக்கிடுச்சு. இதனால மார்க்கெட்ல பயங்கர செல்லிங் பிரஷர் உருவாச்சு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்பவும் வேகமா நடந்துச்சு. வெறும் 48 மணி நேரத்துல மார்க்கெட்ல ஒரு பெரிய நிச்சயமற்ற புயலையே உருவாக்கிடுச்சு. சேர்மன் ராஜினாமா செஞ்ச செய்தி வந்த உடனே மார்க்கெட் ரொம்ப கடுமையா எதிர்வினையாற்றுச்சு. ராஜினாமா கடிதத்துல இருந்த இந்த தெளிவற்ற ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் பேங்கோட நிர்வாகம் பத்தி பெரிய கவலைகளை உடனே கிளப்பி விட்டுடுச்சு. நெறிமுறை வேறுபாடுகள் அப்படிங்கிற வார்த்தை முதலீட்டாளர்கள் மனசுல பல கேள்விகளை எழுப்புச்சு. ஆனா ரிசர்வ் பேங்க் உடனே களத்துல இறங்கி இந்த மாதிரி ஒரு அரிதான நேரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பயத்தை போக்க முயற்சி செஞ்சாங்க. இது பங்கு விலையை கொஞ்சம் உறுதிப்படுத்த உதவுச்சு. ஒரு ரெகுலேட்டரி அமைப்பு கிட்ட இருந்து இப்படி ஒரு நேரடி ஆதரவு அறிக்கை வர்றது ரொம்பவே அபூர்வம். 2வது அதிர்ச்சி ஒரு டெக்னிக்கலான விஷயம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல HDFC பேங்கோட ஆதிக்கமான வெயிட்டேஜ், அதாவது அதோட முக்கியத்துவத்தை கணிசமா குறைக்கிறாங்க. இதுவும் மார்க்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வெயிட்டேஜ் குறைப்பால என்ன ஆகும்னா, இண்டெக்ஸை ஃபாலோ பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற HDFC பங்குகளை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதனால ஷார்ட் டேர்ம்ல பல $100 மில்லியன் மதிப்புள்ள பங்குகள் விற்கப்படுது. இது பங்கு விலையில ஒரு செயற்கையான விற்பனை அழுத்தத்தை உருவாக்குது. சரி,
இவ்ளோ ஃபண்டமெண்டல்ஸ், நியூஸ் சார்ந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் டெக்னிக்கல் சார்ட்ஸ்னா எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இங்க தான் ஒரு கிளாசிக் டெக்னிக்கல் குழப்பமே இருக்கு. RSI இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா ஸ்டாக் ரொம்பவும் விழுந்துடுச்சு, அதிகமா விற்கப்பட்டிருக்கு, அதனால ஒரு பவுன்ஸ் வரலான்னு சொல்லுது. ஆனா MACD இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா இல்ல, இறங்குற ட்ரெண்ட் இன்னும் முடியல, அது ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு உறுதிப்படுத்துது. இது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷனான சிக்னல். அதனால ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதெல்லாம் தான். இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் சரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல போச்சுன்னா ஒருவேளை ஒரு திருப்ப ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இது நம்மள கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. ஒரு வலுவான நீண்டகால முதலீட்டை தாக்குகிற ஒரு குறுகிய கால சரியான புயலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா, இல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் வங்கிக்கு ஒரு அடிப்படை மாற்றத்தை குறிக்குதா? இதற்கான பதில் காலத்துல தான் இருக்கு. இறுதியாக ஒரு முக்கியமான நினைவூட்டல். இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்போதும் உங்க சொந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டியது அவசியம். நன்றி.